அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பாட்டனி, அதாவது பியூ சயின்ஸ் பாட்டனி குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுறேங்க, ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பாட்டனிக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா, சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதே போல் குவார்டர்லி எக்ஸாம்ஸில் 3-in-1 கொஸ்டின் பேப்பர்ஸ் அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்க. அதே போல 11th குவார்டர்லி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ன்னு இருக்கும், அதுலேயும் செக் பண்ணி பாருங்க. நமக்கு குவார்டர்லிக்கான போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 8 வரைக்கும் நமக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த 8 லெசனை எந்த மாதிரி படிக்கலாம், இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அதே போல டிரா கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, 5 மார்க்ஸ் எந்த மாதிரியான 5 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். சரிங்களா, நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து எது எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, 3 மார்க்ஸ் அதே போல் 9 கொஸ்டின் கேட்பாங்க, 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு ஒவ்வொரு லெசன்லையும் கிட்டத்தட்ட எவ்வளோ 5 மார்க்ஸ்னா ஒரு 5 மார்க்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, ஒரு 1 மார்க் கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 1 மார்க்ஸ் ஒன்றும் இல்லை 2 கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 15 1 மார்க்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் 2 1 மார்க்ஸ் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, அதனால நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லெசன்ஸ் படித்தாலே 12 மார்க்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையானது 15 பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு. பாட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே பாஸ் மார்க் மட்டும் படிங்கன்னு சொல்ல மாட்டோம். ஸோ எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இருக்கிற மாதிரி தான் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால மினிமம் சரிங்களா, எனக்கு பாஸ் மார்க் மட்டும் போதும், இல்லை ஆவரேஜான மார்க்ஸ் போதும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 4 லெசனையாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், படிச்சிடணும். சரிங்களா, அது எந்த நாளாவது இருக்கலாம். ஸோ எல்லா கொஸ்டினும் படிச்சாகணும். சரிங்களா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின், புக் பேக்கில் ஒவ்வொரு லெசனுக்கும் நமக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதனால அந்த 5 கொஸ்டினும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. அதே போல் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 5 1 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சுவாலஜியில் தான் நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பாட்னியில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் அந்த பண்ணுறீங்க, படிச்சிருங்க. அதே போல் இந்த 1.5 days சரிங்களா, நீங்கள் ஒரு லெசன் படித்தாலே நமக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு வரும் அப்படின்னா 12 மார்க்ஸுக்கு வரும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 4 லெசன் படித்தாலே 50 மார்க்ஸுக்கு என்ன பண்ணலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம். மீதி 4 லெசன் படிச்சிங்க அப்படின்னா 50 மார்க்ஸ். ஏன்னா நம்ம எய்தர் ஆர் சாய்ஸ் எல்லாமே சேர்த்து 110 மார்க்ஸுக்கு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 8 லெசனை நீங்கள் வந்து 3 லெசனாக கூட பிரித்து படிக்கலாம். சரிங்களா, அப்படி படித்தாலுமே நமக்கு ஒரு லெசன் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ நாளைக்கு ஹாஃப் டே இருக்குது பார்த்தீங்களா, இதில் 3 லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலங்க. நைட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த 3ல் எதனாச்சும் ஒரு லெசனை படிச்சிருங்க. சரிங்களா, அது 1 to 3 இருக்கலாம், ஆர் 4 to 6 இருக்கலாம், ஆர் வந்து 7 8 இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச லெசனை நீங்கள் வந்து 3 லெசனாக பிரிச்சிருங்க. இது 2 லெசன். சரிங்களா, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நாள் நாளை மறுநாள் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா 2 லெசன் படிங்க. நாளைக்கு மார்னிங் சரிங்களா ஸ்கூல் போயிட்டு இந்த ஹாஃப் டேயில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஹாஃப் டேயில் 3 லெசனும், ஆஃப்டர்நூன் ஹாஃப் டேயில் பார்த்தீங்கன்னா 3 லெசன்ஸும் படிச்சிருங்க. சரிங்களா, அல்லது இன்னைக்கு ஈவினிங் ஒரு லெசன் படிச்சிருங்க, ஸ்கூலில் போயிட்டு நாளைக்கு மார்னிங் 2 லெசனு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனில் 2 லெசனு, அன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு லெசனு, அதுக்கடுத்து ஸ்கூலில் போயிட்டு 2 லெசன். இப்படி படித்தாலும் ஓகே தான். சரிங்களா, உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இது வந்து எடுத்துடலாம். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை பிரித்து செப்பரேட் பண்ணுறதில்ல. புக் எடுத்தோமா அப்படியே படிச்சுட்டே போவாங்க. ஏன்னா இதில் புக் பேக் கொஸ்டின் அப்படிங்கிறப்போ ஒரு லெசன்லையும் 5 தான் இருக்குது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் லெசனில் மட்டும்தான் 10 கொஸ்டின் இருக்கும், மற்ற எல்லா லெசன்லையும் நமக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அது எல்லாமே படிச்சுருங்க. இது எல்லாமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரா கொஸ்டின். ஸோ ட்ரா கொஸ்டின்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அடுத்தடுத்த சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதனால் ஒரு லெசன் இன்னைக்கு நைட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஸ்கூலில் 2 லெசனு, ஆஃப்டர்நூனில் 2 லெசனு, அதுக்கடுத்து ஈவினிங்கில் வந்து ஒரு லெசனு. ஸோ அதுக்கடுத்து ஆஃப்டர்நூனில் மார்னிங், ஏன்னா நமக்கு மதியம் தான் பரீட்சை. ஸோ அது அப்போ 2 லெசன் நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், படிச்சிடலாம். அதே போல் புக் பேக்கு 1 மார்க்ஸ் சரிங்களா, 8 லெசனை சேர்த்து கிட்டத்தட்ட 40லேருந்து 50 1 மார்க்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த 50 1 மார்க்ஸை தரவாக படிச்சிருங்க. கண்டிப்பாக 11 1 மார்க்ஸ் புக் பேக்லேருந்து தான் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே
பார்த்துருங்க. அதுக்கடுத்து டயக்ராம் கொஷின்ஸ் சரிங்களா. டயக்ராம் கொஷின்ஸ் வந்து என்ன மாதிரியான கொஷின் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டயக்ராம் நமக்கு வந்து கம்மியாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நமக்கு சுவாலஜிலே நீங்கள் டயக்ராம் கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கலாம் சரிங்களா. அது குவார்டர்லி கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கொஷின்ஸாக கொடுக்கறதுனால அது 5 மார்க்ஸில் கேட்கலாம், 3 மார்க்ஸில் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான்ட் செல்லோட டயக்ராம் வரைஞ்சு பார்த்துருங்க. தாவர செல்லோட படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து அதே செல் பயாலஜி லெசன் சரிங்களா. 6வது லெசன்ல பார்த்தீங்கன்னா அங்கே மைட்டோகாண்ட்ரியா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. மைட்டோகாண்ட்ரியோட படம், அதுக்கடுத்து குளோரோபிளாஸ்ட் பசுங்கனியத்தோட படம், இது எல்லாமே என்ன பண்றீங்க வரைஞ்சு பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3rd லெசன்ல பார்த்தீங்கன்னா ரூட் வேரின் பகுதி படம் வரைந்த பாவம் புரியின்னு இருக்கும் சரிங்களா. அந்த கொஸ்டினை வரைஞ்சு பார்த்துருங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டயக்ராம், மலர் வரைபடம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மலர் வரைபடம் எது வேணாலும் கேட்கலாம். ஏன்னா நமக்கு வந்து மலர் வரைபடம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5th லெசன்ல ஃபேமிலி படிப்போம் சரிங்களா. ஃபேமிலி கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று உண்டு. ஸோ அது எந்த ஃபேமிலி அப்படிங்கிறத புக் பேக்கில் இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் கிளைட்டோரியா டெர்னேஷியா சரிங்களா. கிளைட்டோரியா டெர்னேஷியா படிங்க, அல்லது வந்து டாட்ராமெட்டலாவது படிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போசினேசி ஃபேமிலி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, கேத்தனதஸ் ரோசியஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல்லின்சிபா இது எல்லாமே இருக்கு. அதுக்கடுத்து மியூசா பாரடிசிக்கா இருக்கு. ஸோ அது எல்லாமே படிங்க. லிலியசி ஃபேமிலியில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஃபர்பியசி ஃபேமிலியில் அந்த ஆமனுக்கு சொல்லுவோம் சரிங்களா. அந்த பிளான்ட் வந்து ரிசினஸ் கம்யூனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோட டயக்ராம் எது எல்லாமே உங்களால் வரைஞ்சி பார்க்க முடியுமோ அதோட ஃப்ளோரல் டயக்ராம்லேயுமே வரைஞ்சிக்கங்க. ஸோ மலர் அந்த கலைச்சொற்கள் விவரி கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் உண்டு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே சரிங்களா. அதனால் 5வது லெசனில் அந்த 5 மார்க்ஸ் என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4th லெசனில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃப்ளோரல் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 இதுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. மால்வேசி, இக்ஸோரா காக்சினி அதோட ஃப்ளோரல் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல அதுலேருந்தும் டயக்ராம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே படிச்சிருங்க சரிங்களா. நீங்கள் புக் பேக் கொஸ்டினை படித்தாலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். நம்ம இன்டீரியர் கொஸ்டினும் லெசன் வைஸாக இருக்கிறத அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே பாருங்க. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல தனால் அது பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிளாக இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் மட்டும் சொல்கிறேன், அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் சரிங்களா சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 உலக வகைப்பாடு, கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இது எல்லாமே படிச்சிருங்க. 5 உலக வகைப்பாடுன்னு இருக்கும், அந்த கொஸ்டின்ஸை படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்ட்ரைனிங், கிராம் சாயமேற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை கிராம் சாயமேற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கிராம் சாயமேற்று முறையை படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிக்கும் கிராம் நெகட்டிவ் சரிங்களா, ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு சரிங்களா, இதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அகாரிகஸோட லைஃப் சைக்கிள், வாழ்க்கை சுழற்சின்னு இருக்கும். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். மினிமம் இந்த 4 5 மார்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ஸில் இதெல்லாமே படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கடுத்து செகண்ட் லெசன்ஸில் போகும்போது நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் வேறுபாடு, ஆஞ்சியோஸ்பம் வேறுபாடு இருக்கும், அது படிச்சிருங்க. அதுக்கடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் வகைகள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கடுத்து இங்கே நமக்கு ஒரு லைஃப் ஸ்டடி கேட்பாங்க. லைஃப் ஸ்டடினா நமக்கு வந்து பிரேஃபைட்டுக்கு, டெடோஃபைட்டுக்கு அண்டு ஜிம்னோஸ்பமுக்கு 3 இதுக்கும் 3 லைஃப் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆளுக்கு. ஸோ ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டடியில் எக்ஸாம்பிள் டயக்ராம் கேட்கலாம் சரிங்களா. சைக்கஸோட அந்த நீடில் இதோட டயக்ராம் கேட்கலாம். ஸோ வேறு எதுவாச்சும் ஒன்று கேட்கலாம். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க செகண்ட் லெசன்ஸில். அதுக்கடுத்து தேர்ட் லெசன்
தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மார்ஃபாலஜி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கிறப்ப தண்டு, வேர், இலை, சரிங்களா, இதோட மாடிஃபிகேஷன் உருமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த லெசனை படிக்கிறப்ப ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்மு, ரூட்டு, லீஃபு அது படிச்சிருங்க. அதாவது வேர், தண்டு, இலை அதோட பணிகள்னு இருக்கும், அதோட பண்புகள்னு இருக்கும், அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கப்புறத்து வேர், தண்டு, இலை அதோட மாறுபாடு இருக்கும், தரைய ஒட்டிய தண்டிய மாறுபாடு, இலை அடுக்கமைவு, சரிங்களா, இதோட டைட்டில் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே 5 மார்க்ஸ். அது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க. சாரி. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லெசன் வரும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா. ஏன்னா இங்கே ரெஸ்மோசைமோஸோட வேறுபாடு இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ டயக்ராம் கொஷின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், சரிங்களா, அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து 5th லெசன் வரும்போது ஃபேமிலி கொஷின், சரிங்களா. ஃபேமிலி அப்படிங்கிறது எந்த ஒரு ஃபேமிலி வேணாலும் என்ன பண்ணலாம், கேட்கலாம். ஸோ அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் இதெல்லாமே இருக்குது, சரிங்களா. பொட்டானிக்கல் கார்டனோட அந்த யூசஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து 6th லெசன் வரும்போது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதோட வேறுபாடு, யூகேரியாட்டிக் ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதோட வேறுபாடு. ஸோ அந்த 2 வேறுபாடும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. அதே போல் தாவர செல், படம் அறிந்த பாவம் குறின்னு இருக்கும், அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. அதுக்கடுத்து 7th லெசன்ஸ் வரும்போது நீங்கள் வந்து அங்கே செல் சைக்கிள் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. மைட்டாசிஸ், மியாசிஸோட டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. மைட்டாசிஸோட முக்கியத்துவம், மியாசிஸோட முக்கியத்துவம், இவ்வளோ தான் அதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். அதை வந்து படிச்சிருங்க. அதே போல் 8th லெசன் வரும்போது டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர், ஆர்என்ஏவோட டைப்ஸ், இதுதான் 5 மார்க்ஸாக இருக்குது. ஸோ 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுதான், சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் நைட்டுக்குள்ளே ஒரு லெசன் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. நாளைக்கு மார்னிங் 2 லெசனு, அதுக்கடுத்து ஆஃப்டர்நூனில் 2 லெசனு, ஈவினிங் வந்து ஒரு லெசன், சரிங்களா. நாளைக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 லெசனோட கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கடுத்து ஃப்ரைடே மார்னிங் வந்து 2 லெசன் படிச்சிங்கன்னா 8 லெசனும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ டாப் 10 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.